நம்ம வீட்டுக்கு போகும்போதுல அந்த அண்ணி மட்டும் வீட்டில் இல்லைன்னு வச்சுடுங்க. அவையில நீங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுங்க. நீங்கள் அவைய சொல்கிறத நம்பி ஏமாறுதுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன பிள்ளைகளா 2 பேரும் வேலையா செய்தியா? என்னது வேடுகம்மா? ஏம்மா அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கிய? ஏம்மா சின்ன பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிய? வாங்க. நபர் காலா, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஒன்றே மாதிரிலாம் வரசல வர முடியாது. நீங்கள் மெல்ல வாங்க. அதுக்குள்ளே உங்கள் மருமவா அங்கே பெரிய நாடகத்தையே நடத்தி விடுவா. அவள் என்ன நாடகத்தை நடத்துவா? மாமியார் வீடு நாடகத்தை தான் முடிச்சிருவாவ. என்னடி சொல்லிட்டா? அது இன்னும் 100 எபிசோடு கூட முடியலண்ணா நீங்கள் அங்கே போய் முடிச்சு வைங்க. ஏம்மா இப்படி வெகுளியாகவே இருக்கிய? நீங்கள் எப்போம்மா சீரியல் நினைப்பாவே இருந்தேன்னு வச்சுடுங்க. உங்களுக்கு அவையா அல்வா தந்துடுவாவ. அப்படியே சொல்கிறக்கலா? ஆமாம், நீங்கள் அவியக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு அல்வாலேயே இருட்டு கடை அல்வானா ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் வாங்கி தர சொல்லுவியா? அவிய கையாலேயே அல்வா கிண்டி தர சொல்லட்டா? செல்விக்கு அல்வா கிண்ட தெரியுமா? என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. ஏம்மா நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன காமெடியாக பண்ணியிருக்கியே? நீ மட்டும்தாடி சொல்லுத நான் காமெடி பண்ணுங்கன்னு. மற்றவி எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசவோ தெரியுமா? இவளுக்கு சுட்டு போட்ட கூட காமெடி வராதுன்னு சொல்லுவாவ. நான் வேணா எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு காமெடி நல்லா பண்ண தெரியும்னு சொல்லட்டுமா? என்ன சொன்னோம்? தாய் மூலம் ஜோடியாக துரத்து போயிட்டு வரீங்களோ? ஆமாம், இன்னும் இப்போ தான் போயிட்டு வரோம். நீ எங்கே தூரமாக கிளம்பிக்க? இங்கே பக்கத்தில் எங்கள் வேலை உண்டுல்ல, அங்கே தான் போகிறேன். ஏன் இன்னும் இப்போ போகிற? கொஞ்சம் வெளியே தந்து போகலாம்ல. அங்கே வேலையில என் மருமக நிற்க, அவளை கூப்பிடுறதுக்கு தான் போகிறேன். நாங்கள் அந்த அப்படி தானே வரோம். அங்கே நின்ன மாதிரி தெரியல. என்கிட்ட அவள் அங்கே தான் போகிறதா சொல்லிட்டு வந்தா. உங்கள் மருமவா கவிதாவோட அண்ணி வீட்டு பக்கம் தான் நின்றுட்டு இருந்தா. இங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவா இங்கே வராமல் இதுக்கு அங்கே போனா? சரி, நான் அங்கே போய் பார்க்கேன். அந்த ஆள் கூட இப்போ தான் வந்துச்சு. வந்தவுடனே வீட்டுக்கு நேரம் போயாச்சு. நாம் இப்போ போகணுமா இல்லைனா இங்கே நின்றுட்டு இருப்போமா? என்னடி கேள்வி இது? நம்ம போக வேண்டியதானே? ஒன்னிய கோயிலோட பார்த்து 100 நாள் வேலை எப்போ தொடங்கணும்னு கேட்க சொன்னோம்ல, கேட்டியா? சுருக்கா வேலை தொடங்கினா நல்லா இருக்கும். நான் பார்க்கல பார்த்துக்க. பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லுங்க. என்னையா சுருக்காவான்னு சொல்லி அவசரப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ நீ இங்கே பாப்பாட்டு நின்றுட்டு இருக்க. ஏம்மா அங்கே பாருங்க, மாம்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தவன் இங்கே நின்று கதையை விட்டுட்டு நிற்க. நானாவது உங்ககிட்ட சொல்லிட்டு மாம்படி எடுக்கணும் வந்தேன். நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லிட்டா இந்த தெருவுக்கு வந்தியே? எனக்கு வீட்டில் ரொம்ப வேலை கிடக்கு. நான் இப்போ போகிறேன். அப்புறமா கோயிலாவை பார்த்தேன்னா என்ன எதுன்னு கேட்டு உன்ட்ட சொல்லுங்க, சரியா? என்ன சொன்ன உன்ட்ட சொல்லிட்டு நான் இந்த தெருவிலையெல்லாம் வரணுமா? உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிட்டு. என்னமா கோயிலாட்ட சொல்லி தண்ணி வைக்கிறதுக்கு வேற ஆளை பார்த்துட வேண்டியதான். மாம்பட்டி இவ வீட்டில் கிடக்கான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பெய்ய கோச்சுக்கிட்டியே. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேற ஆளா பார்த்துக்கிடுங்க. ஏம்மா நேரம் ஆயிட்டு, வீட்டுக்கு போவோம் வாங்க. ஓ மம்பட்டி கிடைக்கலன்னா வாடகைக்காவது மம்பட்டி எடுத்துட்டு போய் தண்ணி வைக்க வழிய பாரு. சரி சரி, நீங்க சொன்னது மாதிரி வாடகைக்கு மம்பட்டி எடுத்துட்டு போய் தண்ணி பாய்க்கு. மம்பட்டிக்கு வாடகை 50 ரூபா. நீங்க மறக்காம தந்துடணும். தாரே, நீ போய் தண்ணி பாய்க்க வழிய பாரு. இப்போ உடனே போய் வாடகைக்கு ஒரு மம்பட்டி எடுத்துட்டு தண்ணி பாய்க்க போறேன். கலா, இவளுக்கு ரொம்ப திமிரி அறிவிச்சு. பேசுன பேச்ச கேட்டியா? மீந்தியெல்லாம் வேலை இருந்தா என்னைய கூப்பிடுங்கன்னு கெஞ்சுவா. இப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா கதை விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க. அதுக்குள்ள உங்க மருமவா அவ அம்மா வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிருப்பா. ஏம்மா வாங்க போவோம். நீ முன்ன போ, நான் பின்னால வாரேன். யாரையும் பார்த்துட்டு நிக்காம என் பின்னாடியே வாருங்க. யாரையும் பார்த்து நிக்கலம்மா, நீ முன்னால பார்த்து போ.